மாற்றுத்திறனாளிகளின் சம வாய்ப்பு சம பங்கேற்பு உரிமைகளுக்காய் ஓங்கி ஒலிக்கிறது சவால் முரசு. மத்திய அரசு எப்படிப்பட்ட பணிகளை தர்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி மாநில அரசுல இந்த துறைகள்லாம் இருக்கோ, போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, அடுத்து பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இது மாதிரி துறைகள் இருக்கோ, இது போன்றே மத்திய அரசின் கீழும் பல்வேறு துறைகள் இருக்கிறது. அந்த துறைகளுக்கு கீழே இதே போல எக்ஸாம்ஸ் மூலமா பணியாளர்களை எடுத்துதான் அவங்க அரசு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மத்திய அரசு பணியை பெறுவதற்கு 2 பிரதான நிறுவனங்கள் தேர்வுகளை நடத்துகிறது. ஒன்று SSC அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், அடுத்தது UPSC அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த 2 நிறுவனங்கள் தான் மத்திய அரசிற்கு தேவையான பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுவனங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னேன், நான் உங்களுக்கு குரூப் 1, 2, 3, 4 அப்படின்னு சொன்னேன். இந்த 4 வகையான மத்திய அரசு பணியாளர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுவனம் SSC அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இது தவிர இந்த 4 சர்வீஸுக்கு மேல உயர்ந்த பணிகள் இருக்கு. அததான் நம்ம என்ன சொல்றோம்னா சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்னா குடிமை பணி தேர்வுகள், குடிமை பணி அப்படின்னு வச்சுக்கோங்க, மத்திய அரசின் குடிமை பணிகள். இந்த குடிமை பணிக்கான சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ நடத்துறது தான் அந்த வாரியத்துக்கு பேரு UPSC அப்படின்னு பேரு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டுல குரூப் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த 4 விதமான பணிகளும் மத்திய அரசுல எல்லா துறைகள்லயுமே இருக்கு. அந்த துறைகள்ல இருக்கக்கூடிய பணிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்பப்போ எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. கடந்த ஆண்டு கூட எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க. திருச்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. 1-2 பேருக்குடைய ரிசல்ட்ஸ் இன்னும் வராம இருக்கு. அப்படி இதுல 4 விதமான இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டிகிரி தான், எனி டிகிரி, மினிமம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. அடுத்ததா ஸ்பெசிஃபைடா சொல்லக்கூடிய அந்த டைபிஸ்ட், இது மாதிரியான போஸ்டுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கேட்பாங்க. அல்லது இன்னைக்கு அதுக்கு பதிலா கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் கேட்கறாங்க. கம்ப்யூட்டிங் ஆட்டோமேஷன், அதுல நமக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா அந்த தேர்வுகளை ஸ்கில் டெஸ்ட் எழுதி நம்ம போக முடியும். அதே மாதிரி டைபிஸ்டுக்கான தட்டச்சர் பணிக்கும் நம்ம விண்ணப்பிச்சு அதுக்கான தேர்வுகள் நடக்குது. நமக்கு சிறப்பு மையங்கள் பல நம்ம டைப் பண்றதுக்காக சிறப்பு மையங்கள் பல உருவாக்கப்படுது. அது மாதிரி நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய AICB போன்ற நிறுவனங்களே அதற்கான சென்டர்ஸா உருவாக்குறாங்க. உருவாக்கி அங்கேயே அந்த தேர்வுகள்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பண்றாங்க. அடுத்ததா குரூப் சி எல்லாரும் நான் ஏற்கனவே சொன்னேன். குரூப் டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னாலே மினிமம் குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு டிகிரி தான், குரூப் டில இருந்தே. அதே போல குரூப் சி, குரூப் பி, குரூப் ஏ, இதுக்கான எல்லா தேர்வுகளும் நடக்குது. எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி தான். அங்கே நம்ம ஜெனரல் நாலேஜ், நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொன்னோமே, இதோட சேர்த்து கொஞ்சம் ஆப்டிடியூட், ஆட்டிடியூட், ரீசனிங், அது கணக்கு மனம் அளவுல, அது என்ன சொல்லுவோம்னா தமிழ்ல ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ரீசனிங்னா, ஏன் இந்த காரணம் இது நடக்குது, இந்த சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை அது அரித்மேட்டிக்கலாவும் இருக்கலாம், கணக்கின் அடிப்படையில உள்ளதாகவும் இருக்கும், லாஜிக் அடிப்படையிலாவும் இருக்கும். லாஜிக்னா விவாதம் சொல்லுவோம், அந்த அடிப்படையிலான கருத்துக்களை கொண்ட கேள்விகளாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸும், ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க கணித அடிப்படையிலான கேள்விகளும், ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனப்பான்மையை பரிசோதனை செய்வதற்கான கேள்விகளாகவும் கொண்டிருக்கக்கூடிய தேர்வு முறை அந்த பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்கும். நம்ம அந்த அடிப்படையில நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதி மத்திய அரசுல இருக்கக்கூடிய பணிகள், இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அவர் IRS ஆபீசரா இருப்பாரு, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசரா இருப்பாரு. ஆனா அவருக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல செலக்ட் ஆகி அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகளா தான் இருப்பாங்க. நமக்கு பொதுவா தெரிஞ்சது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அது போக எல்லா துறைகளும் இருக்கு.
போக்குவரத்து துறை இருக்கு, ரயில்வேஸ் தனி ரெக்ரூட்மெண்ட், ரயில்வேஸ் நான் அதுக்கு அடுத்து சொல்றேன். போக்குவரத்து துறை அடுத்ததா, மத்திய போக்குவரத்து துறைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க ஷிப்பிங் இருக்கு. இது மாதிரி நிறைய துறைகள் இருக்கு. அந்த துறைகள் எல்லாத்துலயும் நம்ம வந்து குரூப் 1, 2, 3, 4 ஆபீசர்ஸா வந்து நம்ம பணியாற்ற முடியும். அதற்கு சம்பளத்துல வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வித்தியாசம் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் வித்தியாசம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க வந்து சிக்கு வந்து 20,000 ரூபாய் பேசிக் சம்பளம் அப்படின்னு சொல்லி மாநில அரசுல. மத்திய அரசுல நீங்க வந்து அதே குரூப் சி எக்ஸாம கிளியர் பண்ணி போனீங்கன்னா அங்கே குறைந்தபட்ச சம்பளமா 30,000 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வந்து குரூப் பி பொறுத்த வரைக்கும் ஒரு 45,000 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 51 to 60,000 ரூபாய் ஊதியமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத வந்து இப்போ வந்து 2 டைப்பா மட்டும் பிரிச்சிருக்கிறாங்க. முன்னாடி வந்து குரூப் 1, 2, 3, 4 இருந்தத இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் எக்ஸாம் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இப்ப கம்பைன்டு கிராஜுவேட்னா எல்லாமே கிராஜுவேட் தகுதி இருந்துச்சுன்னா போதும், அந்த தகுதி அடிப்படையில நம்ம போய் அந்த எக்ஸாமை எழுதணும்னா நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில ரேங்க் போட்டு நம்மள வந்து சூப்பரண்டா, அதாவது குரூப் சி சர்வீஸாவும் எடுத்துக்கிறாங்க, குரூப் பி சர்வீஸாவும் எடுத்துக்கிறாங்க கம்பைன்டு கிராஜுவேட்ல. அதே போல ஒரு சில துறைகளை குரூப் 1 சர்வீஸ்லயும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தேவை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய கம்பைன்டு கிராஜுவேட் எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணிட்டு போயிட்டா போதும். இங்க நம்ம தமிழ்நாட்டுல மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு தனித்தனி தேர்வுகள் இல்லை. கம்பைன்டு கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி ஒரே தேர்வுகளா நடத்திடுறாங்க. அதே மாதிரி கிளரிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் யூடிசி, எல்டிசின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய சிஎன்டியை வந்து அவங்க வந்து 2 பிரிவா பிரிக்கிறாங்க. யூடிசி அப்படின்னா அப்பர் டிவிஷனல் கிளர்க், எல்டிசினா லோவர் டிவிஷனல் கிளர்க் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த 2க்குமே இன்னைக்கு வந்து ஒரே கம்பைன்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல வந்து ஹை ஸ்கோரர்ஸ வந்து யூடிசியாவும், மார்க் கொஞ்சம் குறைவா எடுக்கிறவங்களுக்கு வந்து எல்டிசியாவும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்படிதான் வந்து மத்திய அரசுடைய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமான தேர்வுகள் நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். இந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் யூபிஎஸ்சி. இன்னைக்கு சமீபத்துல வந்து இந்த ஆண்டு 2 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்திலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம கிளியர் பண்ணி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒருவர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய பாலநாகேந்திரன், மற்றொரு வந்து தமிழகத்திலிருந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய, மதுரையிலிருந்து பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய பூரண சுந்தரி என்ற சகோதரி. இப்படி 2 பேரும் இந்த வருஷம் வந்து பார்வையற்றவர்கள் நம்முடைய யூபிஎஸ்சி எக்ஸாம கிளியர் பண்ணி இருக்கிறாங்க. ரைட். அப்ப இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை நடத்துறதுக்கு, நாட்டை நிர்வாகம் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான பணித்தேர்வு தான் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ். சரி, இதுல வந்து நம்ம போனோம்னா எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த யூபிஎஸ்சி 21 கேடருக்கான தேர்வுகளை ஒரே பரீட்சையில நடத்துது. என்னென்ன துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இதுதான் நம்பர் 1 யூபிஎஸ்சில நம்பர் 1 ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐஏஎஸ் கிளியர் பண்ணக்கூடியவங்க தான் டைரக்டா வந்து மாவட்ட ஆட்சியாளராக தன்னுடைய பணியை பெறக்கூடியவர்கள். தன்னுடைய பணி இறுதியில மத்திய அரசினுடைய பணியிலோ அல்லது மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளரோ வந்து தன்னுடைய பணியை வந்து நிறைவு செய்வாங்க. இந்த யூபிஎஸ்சியில இந்த ஐஏஎஸ், அப்புறம் இன்னொன்னு இருக்கு ஐபிஎஸ், போலீஸ் சர்வீஸ். இந்த 2ம் பாத்தீங்கன்னா யூனியன் சர்வீஸ்ல வந்தாலும் மாநில அரசு, நம்ம நாடு வந்து ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூனிலேட்டரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், பெடரல் கவர்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா 2க்கான ஃபீச்சர்ஸும் நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருக்கு. இந்த 2ம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய கேடர்ல ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசரா மட்டும்தான் வர முடியும். அப்படி வந்துதான் யூனியன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்களுடைய கேடர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸா வந்துட்டு இங்க இருந்துதான் யூனியன் சர்வீஸுக்கும் நம்ம போய்க்க முடியும். அப்போ இந்த வந்து அதை பிரிக்கிறப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஏஎஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆபீசர், கேரளா கேடர் ஐஏஎஸ் ஆபீசர், கர்நாடகா கேடர் ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்னு வந்து
மாநில பேரை சொல்லி ஐஏஎஸ் ஆபீசரா வந்து அவங்க வந்து நியமிப்பாங்க. அந்த மாநில பணியில் இருந்து கொண்டே அவர்கள் மத்திய பணிக்கும் அழைக்கப்படுவார்கள். மத்தியில் இருந்து தங்களுடைய எந்த மாநிலத்தை சார்ந்த பணிக்கு அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த மாநில பணிக்கும் திரும்ப போவாங்க. அது நம்ம உதாரணங்கள் பல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, இனிமே எதிர்காலத்துல நிறைய பார்ப்பீங்க. மீதி எல்லாமே இந்த 21 சர்வீஸ்ல இந்த 2 தான் வந்து ஸ்டேட் பேஸ்ட் கேடர் சர்வீஸ் அப்படின்னு சொல்றது. மீதி எல்லாமே யூனியன் சர்வீசஸ் தான் முழுக்க முழுக்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2க்கு அடுத்ததா வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய யூபிஎஸ்சியில கிளியர் பண்ண பெனு ஷஃபேன் வந்து ஐஎஃப்எஸ் ஆபீசரா இன்னைக்கு வந்து பாரிஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த யூபிஎஸ்சியில இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் எடுத்துட்டு அவங்க வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே சர்வீஸ். ரயில்வேலயே 2-3 சர்வீஸ் இருக்கு. ரயில்வே சர்வீஸ் இருக்கு, ரயில்வே சிக்னல்ஸ் இருக்கு, ரயில்வே ஆடிட்டிங் இருக்கு, இது மாதிரியான சர்வீசஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து டிஃபென்ஸ் ஆடிட்டிங் சர்வீஸ். அது வந்து இந்த ஐஏஎஸ்ல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்துதான் வந்து போவாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ், அது கலால் துறை, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரியான துறைகள்ல பணியாற்றக்கூடியது வந்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். இது மாதிரி ஒரு 21 கேடர் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி அதாவது சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்கள எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஒரு 1000 பேர் ரஃபா வச்சுக்கலாம். இந்த வருஷம் வந்து ஒரு 890 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. கடந்த ஆண்டு வந்து 1100 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி வந்து ஒரு 1000 அரௌண்ட் 1000 ஒவ்வொரு ஆண்டும் எடுப்பாங்க. மேக்சிமம் 1200 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. அப்படி வந்து இவங்க தான் நாட்டை வந்து முழுக்க முழுக்க நிர்வாகம் செய்யறது, நாட்டிற்கு எதிர்கால திட்டங்களை வகுப்பது, நாட்டை வந்து நாட்டுக்கு தேவையான மற்ற பணிகளை செய்யக்கூடிய எல்லாமே வந்து இந்த 21 கேடர்ல வந்துருவாங்க. இது இல்லாம தனியா கேடர், தனி எக்ஸாம்ஸ் இருக்கு. அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஐஏஎஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் நானு, இந்தியன் எக்கானமிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இந்தியன் எக்கானமிக் சர்வீஸ்க்கு தனியா எக்ஸாம், அதுவே யூபிஎஸ்சியே நடத்துவாங்க. அதுவும் வந்து ஐஏஎஸ் ஆபீசருக்கு இணையான தேர்வு தான். அதே போல இன்னொன்னு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தேர்வும் யூபிஎஸ்சி தனியா நடத்துவாங்க. அதுல வந்து இந்த 2 தேர்வுக்கும் அந்த துறையில படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன சிவில் சர்வீசஸ், இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கும் கல்வி தகுதி என்னன்னா எனி டிகிரி, எந்த டிகிரி வேணாலும் முடிச்சுட்டு நம்ம வந்து யூபிஎஸ்சி எழுதலாம். பிஏ ஹிஸ்டரி முடிக்கலாம், பிஏ இங்கிலீஷும் முடிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸும் முடிக்கலாம், எம்பிபிஎஸ் முடிச்சவங்களா இருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கலாம், பார்மசி முடிச்சவங்களா இருக்கலாம், வெட்டினரி சயின்ஸ் முடிச்சவங்களா இருக்கலாம். எந்த டிகிரி வேணாலும் முடிச்சவங்க இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்குள்ள பாஸ் பண்ணி போக முடியும். ஆனா ஐஇஎஸ் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து எம்ஏ எக்கானமிக்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதி போக முடியும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுடைய தனி எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுவும் வந்து யூபிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கானமிக்ஸ் இது மாதிரியான பாடங்களை வந்து நம்ம படிச்சு அந்த பணிகளுக்கு போக முடியும். சரி, இதுகளுக்கெல்லாம் உள்ள போனோம்னா என்ன சம்பளம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லெவல்ல பேசிக் சேலரி 70,000 ரூபாய். இன்னைக்கு உள்ள என்ட்ரா ஐட்டம்னாலே நமக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணக்கூடியது குறைந்தபட்சம் 70,000 ரூபாய். அலவன்சஸ் வந்து ஒரு 30,000-40,000 ரூபாய் இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இருக்கும். ஆனா அது போக குடியிருப்பதற்கான வீடு, காரு, நமக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தா சல்யூட் அடிக்கிறதுக்கு 2 ஓஏ, செக்யூரிட்டி, நம்மளுடைய ஃபைல்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு கூடவே அதிகாரிகள், இது மாதிரி வந்து ஒரு பெரிய டீமே நமக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு நேரடியா. அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லக்கூடியத பணியாற்றக்கூடிய ஒரு கலெக்டரா வந்து திருச்சியில வந்து உட்காந்துட்டோம்னா, திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லா விதமான நிர்வாகத்தினுடைய மத்திய அரசு, மாநில அரசு, எல்லா நிர்வாகத்தினுடைய ஹெட் வந்து கலெக்டர் தான். கலெக்டர் நினைச்சா எந்த ஆர்டர் வேணாலும் எந்த துறைக்கு வேணாலும் நம்ம வந்து போட முடியும். அப்படி அந்த மாவட்டம் முழுமையுமே ஒரு கலெக்டருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வரும். அது மாதிரிதான் இப்ப ரெவென்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐஆர்எஸ் வந்துட்டோம்னா அந்த ஐஆர்எஸ் ஆபீசருக்கு கீழே தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கஸ்டம்ஸ்,
அது மாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ், அந்த துறைகள் எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் இருக்கும். அவங்க சொல்றபடிதான் நடக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட். சம்பளம்ங்கிறதெல்லாம் ஒரு நல்ல சம்பளம் தராங்க. இன்னைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் உள்ள வேலைக்கு போறப்ப சம்பளம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா கூட அந்த சம்பளத்துக்கு செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம உள்ள கேபின்ல சேம்பர்ல இருக்கிறப்ப டீ போட்டு தர்றதுக்கு உள்ள ஆள் இருக்கும். நம்ம கேட்கிறப்ப நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பார்க்க வரக்கூடிய எல்லாருக்கும் டீ போட்டு தர்றதுக்கு உள்ள சர்வன்ஸ் இருப்பாங்க. அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கவர்மெண்டே கொடுத்துரும். அதே மாதிரி வீட்டுல வந்து குக்குக்கு வந்து நமக்கு வீட்டுல சமையலுக்கான பணியாளர்கள் தனியா நியமிக்கப்படுவார்கள். அவர்களுக்கான ஊதியம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, கவர்மெண்டே கொடுத்துரும். அதே போல நமக்கு வந்து ஆண்டுக்கு ரேஷன் வந்து அவங்களுக்கு உண்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எப்படி பே பண்ணி வாங்கணுமோ அது மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ரேஷனும் உண்டு. அவங்களுடைய அந்த கேம்ப் ஆபீஸ்ல உள்ள பணியாளர்களுக்காக அப்படிங்கிற அடிப்படையில வாங்கிக்கலாம். இப்படி வந்து எல்லா சில போக்குவரத்து இப்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய காரு கவர்மெண்டே கொடுத்துரும், பெட்ரோல் கவர்மெண்டே கொடுத்துரும். போறாங்க ஒரு இடத்துக்கு போய் இப்ப சென்னை போறாங்கன்னா சென்னையில தங்குறதுக்கான கெஸ்ட் ஹவுஸ் கவர்மெண்ட் கொடுத்துரும். இப்படி எல்லாமே அரசாங்கமே அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து விடுவார்கள். அப்படி பவர்ஃபுல் போஸ்ட் தான் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். அதனால இதை ஏன் வந்து நான் இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்தேன். முதல்ல நமக்கு வேலை அப்படிங்கிறது தரப்பட்டுச்சு. வேலை வந்து ஒரு சபார்டினேட் சர்வீஸ்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து சபார்டினேட் சர்வீஸ்ல இருந்தா நம்முடைய சமூகத்தை முன்னேற்றவே முடியாது. நம்ம எந்த சர்வீஸ்க்குள்ள வரோம்னா எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்ல வேணும். நம்ம சொன்னோம்னா நமக்கு கட்டுப்பட்டு அதற்கான ஆணைகளை பிறப்பிச்சு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கையில இருக்கக்கூடிய பதவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து குரூப் 1ல இருந்துதான் ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை நோக்கிய பதவிகளை நோக்கி நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தை நாம் முன்னேற்ற வேண்டும். ரைட், இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை. இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவாலும் சரி அதுதான், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேவையும் அதுதான், நம்ம அடுத்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டிய இலக்கும் அதுதான். இன்னைக்கு 2 பார்வையற்றவர்கள் இந்த வருஷம் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு இதே எக்ஸாம்ல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 4-5 பார்வையற்றவர்கள் யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணணும் தமிழ்நாட்டுல இருந்து, அல்லது 10 விஷுவலி இம்பர்டு வந்து பாஸ் பண்ணணும். அதே போல இந்தியா முழுவதும் 50-60க்கு மேற்பட்ட விஷுவலி இம்பர்டு வந்து பாஸ் பண்ணி இது மாதிரியான துறைகளுக்கு அதிகாரம் மிக்க பணிகளுக்கு உள்ள போகணும். ரைட், அப்போ இது வந்து அதிகாரமான பணிகளை பத்தி சொல்லிட்டேன். நான் 3வது வந்து 2வது சொன்னேன் பிஎஸ்யூஸ் அப்படின்னு சொன்னேன், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல நிறுவனங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல பணிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, சர்வீசஸ் குட்ஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல கிடைக்கக்கூடிய பணிகள் அதுதான் நம்ம வந்து பிஎஸ்யூஸ்ல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிஎஸ்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க திருச்சியில இருக்கக்கூடிய பிஹெச்இஎல் ஒரு முக்கியமான நிறுவனம். அதே போல திருச்சியிலேயே ஓஎஃப்டி இருக்கு, சென்னையில ஐசிஎஃப் இருக்கு, இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. இது மாதிரியான நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. அதே போல மாநில அரசு சில நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க. அதாவது குறிப்பா வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை, அடுத்தது வந்து டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பேப்பர் கம்பெனி லிமிடெட். இது மாதிரி நிறைய நிறுவனங்கள், டான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம், இது மாதிரி நிறைய நிறுவனங்களை மாநில அரசும் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பணிகளுக்கெல்லாம் தேர்வு யார் நடத்துறாங்கன்னா அந்தந்த நிறுவனமே தேர்வு நடத்துவாங்க. இப்ப நம்ம பிஹெச்இஎலுக்கு வேலைக்கு போகணும்னா பிஹெச்இஎல் வந்து அதுக்கான எக்ஸாம்ஸை கால்ஃபார் பண்ணுவாங்க. அந்த கால்ஃபாரை பார்த்து நம்ம அதுக்கு தனியா அப்ளை பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நிறுவனமும் தனித்தனியா பண்ணுவாங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதே மாதிரி ஹெச்ஏஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதே மாதிரி பாம்பேல இருக்கக்கூடிய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இவங்க எல்லாருமே தனித்தனியா கால்ஃபார் வந்து பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி போறதுக்கு அதை வந்து எக்ஸாம்ஸ் எழுதி அந்த வேலை வாய்ப்புகளை பெற முடியும். அப்புறம் ஒரு பெரிய நிறுவனம், ஒரு மாநில அரசுக்கு இணையான நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேஸ். ரயில்வேஸ்லயும் இதே மாதிரி குரூப் A, B, C, D எல்லா எக்ஸாம்ஸ் இருக்கு.
தனித்தனி கால்ஃபார்ல வரும். அந்த எக்ஸாம்ஸையே நம்ம வந்து எழுதி வேலை வாய்ப்பை பெற முடியும். அதற்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ். பேங்கிங் சர்வீஸும் பாத்தீங்கன்னா நிறைய பேங்கா பிரிஞ்சிருக்கிறதுனால தனித்தனி நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நம்ம ரயில்வே வேலை வாய்ப்புகளுக்கு இணையான வேலை வாய்ப்பு தரக்கூடியது பேங்கிங் சர்வீஸ். முன்னாடி வந்து ஒவ்வொரு வங்கிகளும் தனித்தனியா எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்படி இல்ல, ஒரு எல்லா வங்கிகளும் இணைந்து ஒரே எக்ஸாம் நடத்துறாங்க. அதுக்கு பேரு IBPS பேரு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பெர்சனல் சர்வீஸ் அப்படின்னு பேரு, IBPS. இந்த எக்ஸாம் நம்ம எழுதி, நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, கிளரிக்கல்லாவும் நம்ம வந்து கிளரிக்கல் கேடர்லயும் போக முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆபீசர் கேடர்லயும் வேலைக்கு போக முடியும். ப்ரொபேஷனரி ஆபீசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. IBPS கால்ஃபார் பண்றப்பயே IBPS கிளரிக்கல் கேடர் அப்படின்னு வரும், IBPS ப்ரொபேஷனரி ஆபீசர் அப்படின்னு வரும். இந்த எக்ஸாம்ஸ் எழுதி உள்ள வேலைக்கு போனதுக்கு பின்னாடி உள்ள இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் ப்ரொமோஷனுக்கான எக்ஸாம்ஸ் எழுதி ப்ரொமோஷன்ஸ்ல மேல போயிட்டே இருக்க முடியும். அது பேங்கை பொறுத்த வரைக்கும். இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, முதல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து 12th இருந்தது. இப்போ வந்து கிளரிக்கலுக்கும் சரி, அதே போல ஆபீசர் கேடருக்கும் டிகிரி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இந்த IBPS-க்குள்ள எல்லா பேங்க்கும் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பேங்க்கும் வருது எக்ஸப்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் மட்டும் அந்த IBPS-க்கு கீழே இல்ல. அவங்க தனி தேர்வு நடத்தி அந்த தேர்வின் கீழே வந்து பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் இதே மாதிரியான ப்ரொசீஜர் தான். இதோடைய சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஜெனரல் நாலேஜ் அல்லது ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இங்கிலீஷ், ரீசனிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, இந்த 4ஆ பிரிச்சு எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றாங்க. முன்னாடி வந்து பிரிலிமினரி மட்டும் பேப்பர் எக்ஸாமா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையுமே ஆன்லைன், பிரிலிமினரி மெயின் எக்ஸாம் ரெண்டையுமே வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமா மாத்திட்டாங்க. ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நமக்கு வந்து ஸ்கிரைப் கொடுத்துட்றாங்க. அதன் மூலமா வந்து நம்ம வந்து பேங்க் எக்ஸாம்ஸும் எழுதி, பேங்க்ல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் கேடர் வந்து கிளரிக்கல், ரெண்டாவது வந்து ஆபீசர். இந்த 2 கேடர்லயும் வேலைக்கு போய் நம்ம வந்து பணியை ஆற்ற முடியும். ரயில்வே சொல்லி முடிச்சாச்சு. இது வந்து பப்ளிக் செக்டார். அடுத்தது பிரைவேட் செக்டார். பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆரம்ப காலத்துல வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஃப்ட் ஆபரேட்டர் முதல்ல பல நிறுவனங்கள்ல கொடுத்தாங்க. அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பேக்கிங்ல வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதே போலதான் வந்து இப்ப இந்த வருஷம் விருது வாங்கின சக்தி மசாலா பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்வையற்றோர் உட்பட மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குறாங்க. அங்கேயும் பேக்கிங், இதெல்லாம் வந்து ஸ்கில் பேஸ்டா நமக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அடுத்ததா நம்மளுடைய இன்டலெக்சுவல் பேஸ்டா வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், IT கம்பெனிஸ் வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பெங்களூர்ல இருக்கக்கூடிய எனேபிள் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வந்து நிறைய IT கம்பெனிஸ் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி நிறைய அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கே IT கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையிலையும் கூட சில பார்வையற்றவர்கள் இன்னைக்கு நம்முடைய முன்னோடிகளாக அந்த IT கம்பெனிகள்ல பணியாற்றிட்டு வர்றாங்க. TCS, IBM, அடுத்து இது மாதிரியான காக்னிசன்ஸ், அடுத்து இன்ஃபோசிஸ், இது மாதிரியான கம்பெனிகள்ல பணியாற்றிட்டு வர்றாங்க. இப்படி வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் இந்த 3 துறைகள்லையும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நம்மள தகுதிப்படுத்திக்கணும். அப்ப நம்ம எப்படி நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகுதிப்படுத்திக்கிறதுங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிக்கிறது. அடிஷனலா தேவையான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோமே அந்த ஸ்கில்ஸ், இதை நம்ம டெவலப் பண்ணணும். சரி, படிக்கிறதுனா அப்ப என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து எல்லாம் பொதுவா வந்து BA ஹிஸ்டரி, இங்கிலீஷ், தமிழ் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் பல துறைகள்லையும் வந்துட்டு இருக்கிறதுனால அதை பிரிச்சு படிக்கலாம். இன்னைக்கு BCom படிக்கிறாங்க, விஷுவலி இம்பேர்ட், நிறைய விஷுவலி இம்பேர்ட் BCom படிச்சுட்டு இருக்கிறாங்க. சோசியல் ஒர்க்ஸ் படிக்கலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம், சோசியாலஜி படிக்கலாம். அப்புறம் வந்து லாவுக்கான அட்வொகேட்டுக்கான BL படிக்கலாம். இப்படி வந்து நிறைய வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் இருக்கு. சரி, இந்த படிப்பை மட்டும் படிச்சுட்டோம்னா நமக்கு இந்த வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. நம்மளுடைய சிலபஸை தாண்டி
என்னெல்லாம் படிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு போறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அப்ப நம்ம சிலபஸை தாண்டி படிக்கணும். நம்ம பிஏ ஹிஸ்டரி படிக்கிறோம்னா நம்மளுடைய நாலேஜ் ஹிஸ்டரியோட வந்து லிமிட் பண்ணிக்க கூடாது. ஹிஸ்டரியை தாண்டி இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்தது வந்து கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ், இது மாதிரி ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், இது மாதிரி வந்து பல துறைகள்ல நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டோம் என்றால் படிக்கும் பொழுதே நம்ம வந்து இந்த தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா நமக்கு பக்கத்துல வரும். நம்ம வேலைக்கு 21 வயசுலயும் போலாம், 31 வயசுலயும் போலாம், 41 வயசுலயும் போலாம். நம்ம 21 வயசுல போனோம்னா நம்ம அதிகமா படிக்கணும். அப்படி வந்து நம்ம படிச்சு போய் தான் நம்ம வந்து இந்த வேலைகளுக்கு போக முடியும். ரைட். அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு டீச்சிங். டீச்சிங் பத்தி நான் உங்களுக்கு சொல்லல, ஏன்னா நம்ம மத்திய அரசு மாநில அரசு சொன்னதுனால டீச்சிங்க சொல்லாம விட்டுட்டேன். டீச்சிங்ல நமக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருந்துகிட்டு இருந்தது. நமக்கு பெரிய அளவுல வேலை வாய்ப்பை கொடுத்த துறை கற்பித்தல் துறை. ஆனா இன்னைக்கு அந்த துறையில வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபைடு போஸ்ட்ங்கிற மாதிரி ஐடென்டிஃபைடு சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ள ரிசர்வேஷன் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு அதை முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த டீச்சிங்ல என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல சொல்றது செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட் அல்லது செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்றது. இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ்ல இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு பேரு. அடுத்ததா வந்து 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு பேரு. அவங்கள வந்து பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அதுக்குரிய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னு பேரு. பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். அதுக்கு அடுத்தபடியா 11th and 12th எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிஜி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். அதுக்கு அடுத்தபடியா கல்லூரிகள்ல போனீங்கன்னா கல்லூரியில பேராசிரியர்கள், லெக்சரர்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல ப்ரொஃபசருக்கு மேல யூனிவர்சிட்டிஸ்ல டைரக்டர் ரீடர் 10 வருஷம் 15 ஆண்டுகள் வந்து கல்லூரிகள்லயே பல்கலைக்கழகத்திலேயே பணியாற்றியவர்களை ரீடர் அப்படிங்கிற நிலையில யூனிவர்சிட்டிஸ்ல நம்மளை வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட பணியிடங்கள் வந்து இந்த கற்பித்தல் பணி டீச்சிங் ஃபீல்டுல நமக்கு வழங்கப்படுது. சரி, இதுல எதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட் வந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு பாடம் நடத்தணும் அப்படிங்கிறதுனால அது வந்து பார்வையற்றோரால் நடத்த முடியாது என்று அரசு முடிவு செய்து நமக்கு செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு தருவது இல்லை. அது முழுமையாவே நமக்கு வந்து ஒதுக்கி விட்டாங்க, தராம ஒதுக்கிட்டாங்க. அதுலதான் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. அது வந்து நமக்கு சுத்தமா தரப்படவே இல்லை. கொஞ்சம் கொடுத்தாங்க. 89 அந்த ஒரு பேட்ச் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பார்வையற்ற ஆசிரியர்கள் செகண்டரி கிரேட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தனியா அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு மேல ஓய்வு பெற்றுட்டாங்க. சிலர் வந்து மிடில் ஸ்கூல் ஹெச்எம்ஸா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு பேட்ச் மட்டும் தான் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி கொடுக்கவே இல்லை. அடுத்ததா பிடி அசிஸ்டன்ட். பிடி அசிஸ்டன்ட்ல 5 பாடங்கள் வரும். தமிழ், ஆங்கிலம், இந்த 2 மொழி பாடம். அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இதுல வந்து சயின்ஸ்லயும் சோசியல் சயின்ஸ்லயும் நமக்கு முன்னாடி ரிசர்வேஷன் தரல. ஆனா இப்போ வந்து அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க சிலர். ஆனா அந்த மீதி இருக்கக்கூடிய 3 பாடங்கள்லையும் தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல், இந்த 3 பாடத்திலையும் நமக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு. நமக்கு வந்து ஏற்கனவே சொல்ற மாதிரி வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய 4% 1% பார்வையற்றவர்களுக்கு என்ற அடிப்படையில இந்த 3 பாடத்திலே வழங்கப்படுது. அதே போல பிஜியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இந்த 3 பாடத்துல தான் கொடுத்துட்டு வந்தாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, இந்த 3 பாடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹிஸ்டரியோட சேர்ந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அதே மாதிரி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பார்வையற்றவர்கள் பிகாம் எக்கானமிக்ஸ், காமர்ஸ் எக்கானமிக்ஸ் படிச்சு வர்றதுனால அவங்களுக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. சயின்ஸ் ஸ்ட்ரீம்லயும் வந்து படிச்சு இன்னைக்கு நம்ம போட்டி போட்டு அதை கிளைம் பண்றதுக்கான ரைட்டும் இன்னைக்கு இருக்கு. நம்ம படிச்சு முடிச்சோம்னா நம்ம கூட்டத்துல இருக்கக்கூடிய முத்துசெல்வி போன்ற அட்வொகேட்ஸ் உடைய உதவியோட நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. சரி, அடுத்ததா காலேஜுக்கு போனோம்.
அதுக்கு முன்னாடி இந்த 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஆசிரியரா போனோம்னா நமக்கு தேவையான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கல்வி தகுதி வந்து டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தோம்னா, நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கான தேர்வு என்ன தேர்வு எழுதணும்னா டிஎன்டிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வு, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டிஎன்டிஇடி எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரா பணியாற்றுவதற்கான பதவியை பெறுவோம். அதன் மூலமா அப்படி அந்த டிஎன் டெட் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பிஜி அசிஸ்டண்டா போகணும், பிஜி டீச்சரா போனோம்னா டிஆர்பி வந்து டைரக்டா எக்ஸாம் நடத்துறாங்க. சரி, இந்த டிஎன்டிஇடின்னு சொன்னோம்ல, இந்த டிஎன்டிஇடிக்கு வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பள்ளியில பாடம் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றோம்ல, தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல், இந்த 3 பாடம் நமக்கு வாய்ப்பு தர்றாங்க. இதோட சேர்த்து நம்ம கூடுதலாக நம்ம பிஎட்ல படிச்ச கல்வியியல் அந்த பாடத்தையும் சேர்த்து அதுதான் நம்மளுடைய சிலபஸா இருக்கும் டெட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப டெட்ல சிலபஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல 30 மதிப்பெண், ஆங்கிலத்துல 30 மதிப்பெண், வரலாற்றுல 30 மதிப்பெண், அதே போல புவியியல்ல 30 மதிப்பெண், 60 60 120, கல்வியியல்ல ஒரு 30 மதிப்பெண், மொத்தம் 150 மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடக்கும். நம் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக அந்த டெட் எக்ஸாம நம்ம பாஸ் பண்ண முடியும். முன்னாடி வந்து அதை 55% வச்சிருந்தாங்க, 60% கூட வச்சிருந்தாங்க. 90 மார்க் எடுத்தாதான் நம்ம அதை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு. அதை கொஞ்சம் அந்த இதை இப்போ வந்து 82 மதிப்பெண்ணாவும் 75 மதிப்பெண்ணாவும் குறைச்சிருக்கிறாங்க அந்த கம்யூனிட்டி ரோஸ்டர் படி. அப்போ அந்த பாடங்கள் சிலபஸை நம்ம படிச்சு நம்ம இந்த எக்ஸாம் எழுதி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரா நம்ம இன்னைக்கு ஆக முடியும். அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரா வரணும்னா நம்மளுடைய பாடம் ஹிஸ்டரி எம்ஏ படிச்சு பிஎட் படிச்சிருக்கணும். நமக்கு வந்து கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 கேள்விகள் வந்து நம்மளுடைய வரலாறு பாடத்துல இருந்து கேட்கப்படும். 20 கேள்விகள் வந்து பொது அறிவு கேள்விகள், ஒரு 20 கேள்விகளும், சுமார் ஒரு 40 கேள்விகள் வந்து நம்மளுடைய பிஎட்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்படும். இப்படி வந்து இல்ல அது தவறா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், 110 மார்க்குக்கு 110 மதிப்பெண்ணுக்கு வந்து நம்முடைய சொந்த பாடத்திலையும் 10 மதிப்பெண்ல ஜெனரல் நாலேஜும் 30 மதிப்பெண் வந்து பிஎட் சிலபஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல மினிமம் அப்படிங்கிற 60%, அந்த 60% 90 மார்க்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம்னா வேலை வாய்ப்பை பெறுவதற்கான தகுதியை பெறுவோம். ஆனா அதுல வந்து அதிகபட்ச மார்க்கா எத்தனை பேர் வர்றாங்களோ, உதாரணத்துக்கு 100 பேர் எடுக்கிறாங்க, வேலை வாய்ப்புல வந்து 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா, வரலாறு பாடத்துக்கு 100 பேரை வந்து எடுக்க போறாங்க அப்படின்னா, அந்த 100 பேரு 100வது நபர் 120வது மதிப்பெண் தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அந்த 120வது மதிப்பெண் எடுத்தவங்க வரைக்கும் தான் வேலை கிடைக்கும். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்காது. அவங்க அடுத்த முறை தான் அந்த தேர்வு எழுதணும். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அதிகபட்சமான மதிப்பெண்ணை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தோம்னா தான் பிஜி அசிஸ்டன்ட் வேலைக்கு போக முடியும். ரைட், இது வந்து ஸ்கூல் லெவலை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா காலேஜில் லெக்சரரா போகணும் அப்படின்னா பழைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி எம்ஏ அல்லது எம்எஸ்சி முடிச்சுட்டு யூஜிசி அல்லது செட் அந்த எக்ஸாம அல்லது பிஹெச்டி அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எம்ஏ முடிச்சாலும் சரி பிஹெச்டி முடிச்சாலும் சரி நெட் அல்லது செட்டை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. நெட்னு சொல்றது என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் லெவல் லெக்சரர்ஷிப் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து யூஜிசி நிறுவனம் நடத்துவாங்க. யூஜிசிங்கிறது என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. பல்கலைக்கழக மானிய குழு. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி அவர்களுக்கான நிதி உதவியையும் வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு பேரு யூஜிசி அப்படின்னு பேரு. அந்த யூஜிசி வந்து தேர்வு நடத்துறாங்க. அந்த யூஜிசி நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து நெட் அப்படின்னு பேரு, நேஷனல் லெவல் லெக்சரர்ஷிப் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட முடிச்சவங்க கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்துல ஆசிரியர் பணிபுரிவதற்கு தகுதியை பெறுவார்கள். அதற்கு அடுத்தபடியா வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த கல்லூரி ஆசிரியர்களா போகணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய நிறுவனமான
டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் டெட் எக்ஸாம், அதே போல டிஆர்பி எக்ஸாம் சொல்லுவோம், பிஜி அசிஸ்டன்ட்டுக்கான டிஆர்பி எக்ஸாம், அதே போல காலேஜ் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்ஸையும் நடத்தக்கூடிய நிறுவனம் வந்து டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து அதற்கான தேர்வை நடத்தி அதுல தகுதி பெறக்கூடியவர்களை கல்லூரி பேராசிரியர்களாக நியமிக்கிறாங்க. யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் தனியா தேர்வுகள் நடத்தி அதற்கான தேவையான ஆசிரியர்களை நியமித்துக் கொள்கிறார்கள். சரி, இப்ப இதற்கான ஊதிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கும் இன்னைக்கு நியமனத்துல வந்து ஒன்னும் பெரிய அளவுல ஊதியத்துல வித்தியாசம் கிடையாது. நம்ம அந்த வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு வந்து என்ட்ரி லெவல் பேயா ஒரு 35,000 ரூபாய் நம்ம பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம். கல்லூரி பேராசிரியரா போறோம்னா இன்னைக்கு உள்ள நமக்கு என்ட்ரி லெவல் பேயே குறைந்தபட்சம் 60,000 ரூபாய ஊதியமா நம்ம இன்னைக்கு பெற முடியும். அப்படி வந்து நமக்கு 35,000 ரூபாய் ஸ்கூலுக்கு போனோம்னா, கல்லூரிக்கு போனோம்னா 60,000 ரூபாய் சம்பளம். இதுதான் வந்து அப்போ எந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ரைட். இது வந்து இதே போல மத்திய அரசும் பள்ளிகளை நடத்துகிறது. 2 பிரதான பள்ளிகளா 2 தொடர் பள்ளிகள் இருக்கு. ஒண்ணு கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கேவிஎஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லயும் குறைந்தபட்சம் ஒரு பள்ளியாவது இருக்கு. திருச்சி எடுத்துக்கிட்டா திருச்சி மாதிரியான நகரங்கள்ல KV1 KV2 2 ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அடுத்து ரயில்வேல ஒரு KV ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி NITல ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டேஷன்ல ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு. இது போல மதுரையில ஒரு 2-3 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு. தஞ்சாவூர்லயும் KB இருக்கு. அது மாதிரி வந்து எல்லா மாவட்டங்கள்லயுமே சிவகங்கையில இருக்கு, காரைக்குடியில இருக்கு, ராமேஸ்வரம் மண்டபத்துல இருக்கு. இப்படி வந்து பல மாவட்டங்களுடைய தலைநகரங்கள்லயோ அல்லது மாவட்டத்தில் ஒரு இடத்துலயோ இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இது மத்திய அரசு சென்ட்ரல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதே போல நவோதய வித்யாலயா சங்கட்டன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு கீழே தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் இந்த 2 மாநிலங்கள் தவிர மீதி எல்லா மாநிலங்கள்லயும் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துறாங்க. எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துறாங்க. அது எல்லாம் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ். அதெல்லாம் வந்து நிர்வகிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு NVS அப்படின்னு பேரு, நவோதய வித்யாலயா சங்கட்டன். அவங்களும் இதே போலயே CTET அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துறாங்க. அதே போல நம்ம சொல்லக்கூடிய TRB மாதிரியான ஒரு போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமும் நடத்துறாங்க. KB ஸ்கூல்ஸ்க்கும் தனியா நடத்துறாங்க, NVSக்கும் தனியா நடத்துறாங்க. இது 2ஐயும் சேர்த்து ஒரு கடந்த 2 ஆண்டுகளா வந்து CBSE நடத்துனாங்க. அது வந்து இப்ப எல்லாமே வந்து NTA அப்படிங்கிற நிறுவனத்துக்கு போகுது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இப்போ மத்திய அரசு வந்து கடந்த 2 ஆண்டுகளா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு கீழே தான் இந்த KVS NVS உடைய நியமனங்கள் போகுது. அதற்கடுத்தபடியா இன்னொரு ஸ்கூல்ஸ் இருக்கு இந்தியா முழுவதும், ஒரு 18 ஸ்கூல்ஸ், சைனிக் ஸ்கூல்ஸ் பேரு, ராணுவ பள்ளிகள். இந்த பள்ளிகள்லயும் நமக்கு மொழி பாடங்கள்ல இடஒதுக்கீடு தர்றாங்க. தமிழ் சென்ட்ரல் ஸ்கூல்ஸ்ல தமிழ் பாடம் இருக்கு. குறிப்பா காரைக்குடியில இருக்கு, எனக்கு தெரிஞ்சு காரைக்குடியில தமிழ் பாடம் இருக்கு. அங்கே தமிழாசிரியரா நம்ம வந்து பணியாற்ற முடியும். அதே போல எனக்கு தெரிந்து நம்ம திருச்சியில இருந்து ஒரு மாணவர் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு தேர்வானாரு. ஆனா அவருக்கு நியமன ஆணை தரப்படவில்லை. அவரும் தமிழாசிரியரா வந்து திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மாதிரி டெல்லியில இருக்கக்கூடிய KV ஸ்கூல்ஸ் ஒரு 7 ஸ்கூல்ல தமிழ் பாடம் இருக்கு. அதற்காக தமிழாசிரியருக்கான நியமனமும் தேர்வும் அவங்க கால்ஃபார் பண்றாங்க. ஆனா எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். 1 or 2 போஸ்ட் தான் இருக்குது. மற்ற பாடங்கள் இப்ப இங்கிலீஷ்ல வந்து நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு முறையுமே நம்ம கால்ஃபார் பார்த்தோம்னா 800ல இருந்து 1200 வரைக்கும் இங்கிலீஷ் போஸ்டிங்கான கால்ஃபார்ல இருக்கும். அப்போ நம்ம இங்கிலீஷ் முடிச்சவங்க அந்த எக்ஸாம் எழுத முடியும். அதே போல ஹிஸ்டரி பாடத்துக்கு கேட்கறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு கேட்கறாங்க. இது மாதிரியான பாடங்களுக்கும் நம்ம வந்து PG அல்லது UGயோட BEd டிகிரி இருந்துச்சுன்னா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் எழுதியும் நம்ம வந்து மத்திய அரசுடைய பள்ளிகள்ல பணியாற்றுவதற்கான ஆசிரியர் பணி வாய்ப்புகளும் நமக்கு நிறைய இருக்கு. சவால் முரசு நமக்கான ஊடகம், நமக்கு நாமே ஊடகம்.